23 அன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ். இதை இவ்வளோ ஆனந்தமாக தைரியமாக சொல்லிக்கிறதுக்கு பொங்கல்லேருந்து இது வரைக்கும் ஆச்சு நமக்கு டைம். பரவாயில்ல, எல்லாம் கடந்து போகும்ன்ற மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறமா இந்த ஒரு செலிப்ரேஷன் எங்களுக்குள்ளே இருக்குமா? ஏன்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவருடைய படம் அப்படின்னும்போது அது ஒரு சின்ன ஆனந்தம், ஒரு சந்தோஷத்தோடு அப்படி ஒரு திருவிழா மாதிரி, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஓடுவோம். பட் இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப வருத்தத்தில் ஒரு சந்தோஷம். ஐயோ இதுக்கப்புறமா அவருடைய படங்கள் இனிமேல் நடிக்க மாட்டார்ல அப்படின்னு நினச்சிருந்த டைம் ஜனவரி மாதம். ஆனால் இப்போது டெய்லி டிவியில் வர்றார், தினந்தோறும் புதுசாக நிறைய பார்க்க முடியுது. திரையில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ இன்றைக்கி நிஜ வாழ்க்கையிலையும் அதே தான். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும் யார் கேட்டாங்கன்றது எனக்கு சற்று ஞாபகம் வரல. நீங்கள் முதலமைச்சரானால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அங்கேயே ஒரு சின்ன ஒரு குட்டி இது இருந்தது. அதாவது இது ஒரு யூகம் தான், சும்மா ஒரு திங்கிங் தான். வந்தால் அப்படி என்ன அப்படின்னா, ஓஹோ சும்மா ஜாலிக்கு கேட்குறீங்கல்ல, ஒரு வேளை முதலமைச்சராக வந்தால் ஆயிட்டா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன் அப்படின்னார். அது எந்த ஸ்டேஜ்ன்றது தான் நான் மறந்துட்டேன். நான் பார்த்துட்டு நானே கமெண்ட் செஷனில் போடுறேன் இங்கே தான் அப்படின்னு. ஸோ இது மாதிரி டெய்லி இப்போ அவரை நம்ம பார்க்க முடியுது. தினந்தோறும் நமக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான். ஆனால் இது நிஜம், இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நிஜம். அவர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யோசித்து திரையில் நமக்காக செஞ்சாரோ அதெல்லாம் இப்போது நிஜ வாழ்க்கையில் ஒன் பை ஒன் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஹி ஷுட் லிவ் லாங் ஹெல்த்தி அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு முழுசாக கிடைக்கணும். ஆண்டவனுடைய அனுகிரகம் அவருக்கு முழுசாக கிடைக்கணும். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன். முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, ஃபஸ்ட் டே ஈவினிங் ஷோ, ஃபஸ்ட் டே நைட் ஷோ. இது வழக்கமாக நாங்கள் செய்கிறது. நாங்கள் எங்களுடைய குரூப்பு வேறு ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ஈவினிங் ஷோவுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேறு, நைட் ஷோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு. 23 சந்திப்போம்.